ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சவ் காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு கையளவு இந்த மாதிரி தேங்காய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சவ் காயை வந்து நம்ம கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் அளவு கடுகு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க சவ்வை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த தேங்காய் கிரேவிலேயே வந்து இந்த காய் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து அவியல்னு சொல்ல முடியாது, பொரியல்னு சொல்ல முடியாது. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த கிரேவி பதம்லாம் போய் நல்லா அந்த பொரியல் ஸ்டேஜுக்கு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சவ் காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு இந்த சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சைட் டிஷ் வந்து காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் எக்ஸப்ட் தயிர் சாதம். இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஈஸியாக இது சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமே இல்லை. 2 மினிட்ஸில் இந்த சவ் காய் சைட் டிஷ் வந்து நமக்கு செய்திடலாம். என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சவ் காய் சைட் டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.